சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது நம்ம கோவன் மேல அந்த சேனுக்கு டவுட் வந்திருக்கும். அவன் ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறான், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவனுடைய கேபின்ல உட்காந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு போல இருக்கு. எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, அவங்களுடைய மேரேஜ் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. கோவனும் பதிலுக்கு என்ன சொல்றது, ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எப்பவுமே டோய் கூட தான் இருப்பேன், அவன் பக்கத்துலயே. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அது பார்க் வேற காதுல வாங்கிட்டு என்ன சொன்னீங்க இப்பன்னு கேட்க, அது வந்து நான் டோய் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் நான் அந்த டேட்டூ பக்கத்துல இருக்கணும்னு சொல்றேன். என் கண்ணுல இருந்து அந்த டேட்டூ மிஸ் ஆகிடவே கூடாது, அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிடறோம். அப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எனக்குள்ள சில சேஞ்சஸ் வர தெரியுது. நான் என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ண திடீர்னு வேலை செய்யாம போயிடுது. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு லைட் விட்டு விட்டு எரியற மாதிரி என்னுடைய பவர்ஸும் ஒர்க் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கும், பாஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்ப அந்த டைம்ல டோயோட கையை டைட்டா பிடிச்சிருக்க மாட்டீங்க, அதனால கூட இப்படி உங்களுடைய பவர் சரியா ஒர்க் ஆகாம இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல, டேட்டோனுடைய கைக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு பிரிட்ஜ்ல என்னுடைய பவர் சரியா வேலை செய்யல, அதனாலதான் நான் டோயை காப்பாத்துறதுக்காக தண்ணிலே விழுந்தேன். இப்படி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால புரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஹியூமனா இருக்கும் போது நடந்த விஷயங்கள் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வந்தது. உடனே பார்க்க, பாஸ் என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரீங்க. உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, இப்படி நடக்கும் போதெல்லாம் உங்களுடைய பவர் வேலை செய்யாம போயிடுது. பார்க் இவ்வளவு தெளிவா பேசுறது கேட்டு கோவனி ஷாக் ஆகிடுறான். கரெக்டா தான் சொல்லியிருக்க, நீ சொல்றது அப்படியே எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு தேவையே இல்லாத எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு ஏன் தோணுது. பாஸ் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னு கேட்க, அது எப்படி சொல்றது, யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சோகமா ஃபீல் பண்றேன், என் மேல தப்பு ஏதாவது இருக்குமோன்னு கில்ட்டி ஃபீலிங், அப்புறம் லவ் பண்ற மாதிரி நான் ஆரம்பிச்சு அதை அப்படியே நிறுத்திடுறான். பாஸ் நீங்க கடைசியா லவ் ஃபீலிங்னு சொல்லி ஏதோ ஒன்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்தது. இல்ல நான் அப்படி சொல்ல வரல, பார்க் இப்ப இந்த டாபிக்கை விடு, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு மறுபடியும் பார்க்கிட்ட வந்து பேசுறான். என் டேட்டூ மட்டும் எனக்கு மறுபடியும் வந்துட்டா எல்லாமே சரியாகிடும், இதை நான் சீக்கிரமே சரி பண்றேன்னு சொல்றான். பார்க்கையும் எனக்கு ஒரு பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நமக்கு கோவனுடைய ஃபவுண்டேஷன்ல காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல யாரும் இல்லன்றது தெரிஞ்சுக்கிட்டு கில்லர் கரெக்டா உள்ள என்ட்ராகிறான். ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கோவனோட கிளாக் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே வந்துடுறான். இவ்ளோ கிளாக்ஸ் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது கில்லருக்கு ஒன்னும் புரியல. கோவனோட டேபிளுக்கு கீழே ஒரு ரெக்கார்டிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இங்க யார் என்ன பேசுறாங்க அப்படின்ற விஷயத்துல அவனுடைய இடத்துல உட்காந்து கில்லர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே செல்ஃப்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரே ஒரு புக் மட்டும் க்ளோ ஆகுதுன்றத நோட் பண்ணிடுறோம். அது நம்ம கோவன் பத்திரமா வச்சிருந்த டீமன்ஸோட டீடைலா இருக்கிற அதே புக் தான். இங்க வந்ததுக்கு அந்த கில்லர் கையோட புக்கையும் எடுத்துட்டு போயிடுறான். கட் பண்ண நமக்கு கோவனை காட்டுறாங்க. அவன் இப்ப டோயோட அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கான். இப்பதான் உள்ள வந்திருக்கான். எப்படியே நேரத்துக்கு டோய் தூங்கிட்டு இருப்பாங்க நினைச்சு லைட்லாம் ஆன் பண்ணி அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே போய் இருட்டிலே உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு லைட் ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம டோய் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இவங்க இப்படி பேய் மாதிரி பயமுறுத்துனது உண்மையான டீமனே பயந்துட்டான். டோய் நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்க, நான் எப்படி தூங்க முடியும், நீ எவ்வளவு லேட் நைட் வீட்டுக்கு வந்திருக்க பாரு, உனக்கு என்ன ஆச்சுன்னு தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். இதை கேட்டது அவனுக்கு சந்தோஷமாகிடுது. அப்ப இவ்வளவு நேரம் நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு. ரொம்ப யோசிக்காத, நான் வளர்க்குற ஒரு பெட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராம இருந்தாலும் கூட நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன். அதான் நீ இப்ப வந்துட்டல்ல, நான் தூங்க போறேன்னு அவங்க அங்க இருந்து போகும்போது கவனம் அவங்களை கூப்பிட்டு பேசுறான். எனக்கு என்னமோ நான் இப்ப என்ன ரீசார்ஜ் பண்ணணும்னு தோணுது. என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்றான், இந்த நேரத்துல உனக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு டோய் இவங்க கிட்ட கேக்குறாங்க. கட் பண்ண இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெட்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவன் டோயோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க போல இருக்கு. கண்டிப்பா இப்ப இந்த ரீசார்ஜ் நீ செஞ்சுதான் ஆகணுமா? இப்படி பண்றதுனால விட்டு விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கவனுடைய பவர் சரியாகிடும் நீ நம்புறியா? எனக்கும் அது கரெக்டா தெரியல, ஆனா நானே ட்ரை பண்ணி தான் பாக்குறேன். இது எல்லாத்தையும் நான் சீக்கிரமே சரி பண்ணி ஆகணும், என்னோட அடுத்த டார்கெட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் டோயை தூங்க சொல்றான். ஆனா அவங்க கண்டிப்பா எனக்கு தூக்கம் வராது. என்னோட இடத்துல நான் தனியா இருந்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும். இப்போ நீ என் பெட்ல இங்க பக்கத்திலேயே இருக்க, எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நீயாவது ரெஸ்ட்னு சொல்றாங்க. கோவானும் பதிலுக்கு, நானும் ஒன்ன மாதிரி தான், அதாவது என்ன மாதிரி டீமன்ஸ் தினமும் தூங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்பனா இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருமே தூங்காம தான் இருக்க போறோமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மார்னிங் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் எப்ப தூங்க ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கோவன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். அவன் இப்ப கூட டோயோட கையை தான் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்கள சரியா தூங்க வச்சுட்டு அவன் இங்க இருந்து போகலான்னு பார்த்தா டோய் அவனை பார்த்த மாதிரி திரும்பிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டோயோட ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்குள்ள புதுசா வந்திருக்க அந்த ஃபீலிங்ஸ் என்னை விட்டு போகுமா இல்லைன்னு வர தெரியலன்னு அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப நம்ம டோயும் கண்ணை திறந்து எழுந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இவன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறான். அவங்க இப்ப கோவானோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனும் கண்ணை திறந்துடுறான். ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி செக்ரட்டரி ஷின் கிட்ட இருந்து நம்ம டோய்க்கு கால் வருது. டோய் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால தான் இப்ப உங்களுக்கு உடனே கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, சோசியல் மீடியால நிறைய ஃபேமஸான ஆளுங்களா இருப்பாங்கல்ல, நிறைய ஃபாலோவர்ஸோட, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் இந்த மாதிரிலாம். அப்படி இருக்கவங்க எல்லாருமே டோயை பத்தி தான் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் ஜூ இறந்த விஷயத்துக்கு டோய் உண்மையாவே ஃபீல் பண்றாங்களா இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. டோய் அவங்களுடைய உண்மையான பொண்ணு கூட கிடையாது. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே கிடைக்கணும்ன்ற
பண்றதுக்காக டோய் தான் பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாங்களா? எந்த அளவுக்கு இவங்களை பத்தி எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னா, மேடம் ஜோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு டோய் அவங்களை மிரட்டி பத்திரத்துல சைன் வாங்கிட்டு கடைசியா அவங்களை சாகடிச்சிருக்கலாம். இப்படி தேவையில்லாம இவங்க ஆரம்பிச்சு விட்டு இந்த டாபிக் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸை பாக்குற மக்களும் கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும். மேடம் ஜோ அவங்களுடைய சொந்த குழந்தைங்களுக்கு கூட பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுவும் தரல, டோய் தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப டோயோட ஆபீஸ்ல இருக்கவங்களும் எப்படி இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் தடுக்கிறதுன்னு அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. ஏன்னா இப்படிப்பட்ட நியூஸை வைரல் ஆக்கி விட்டது எல்லாமே ஃபேமஸான ஆளுங்க தான். செக்ரட்டரி சின்ன டோய் கிட்ட சொல்றாங்க, நாங்களும் இது தடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இந்த ஷேர் பண்றதெல்லாம் நிறுத்தலாம்னு பார்த்தா அடுத்தடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணும்னே தான் யாரும் இப்படி எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம டோய்க்கு புரிஞ்சிருது, கண்டிப்பா இது அந்த சியோக்கோட வேலை தான். இவங்க டீம்ல இருக்க ஒரு ஒர்க்கரும் கண்டிப்பா இதை சியோக் தான் பண்ணிருப்பாரு. உங்க வெட்டிங் நடக்கும்போது அவருடைய சிஸ்டர் கிட்ட அவர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்க பேரை டேமேஜ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அவங்க பண்ண போறத பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த சியோக் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, டோயோட பேர்ல இவ்வளவு பிளாக் மார்க் இருக்குன்னு வைங்க, ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மேன் போஸ்டிங்கா அவங்களுக்கு தர்றதுல நிறைய பிரச்சனை ஆகும். செக்ரட்டரி சின்னும் அதுக்கப்புறம் இங்க இருந்து எழுந்து அவங்களுடைய வேலையை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது நம்ம கோவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவனும் சேன் அப்புறம் டோய் கிட்ட சொல்றான். இந்த ஃபேமஸான ஆளுங்கெல்லாம் சியோக் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் டோயை பத்தி இப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ராங்கா இருக்குன்னு நம்ம சொல்ல வச்சுட்டா பதிலுக்கு சேனல் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் தெரியல. இந்த சோஷியல் மீடியால இருக்கவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இது உண்மைன்னு நம்ப வச்சுட்டு அப்புறம் இது போயின்லாம் மாத்தி பேச முடியாது. டோய்க்கு என்ன தோணுதுன்னா, கோவன் சொல்லியிருக்க அந்த ஐடியாவை இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. இதை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேன் அங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறான். கோவானும் டோய் கிட்ட இப்ப நேரம் நம்ம அந்த யூடியூபரோட இடத்துக்கு தானே போக போறோம் அப்படின்னு இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகிறதுக்காக கேட்கறான். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. அடுத்த நிமிஷமே செக்ரட்டரி ஷின் உள்ள வந்து டோய் எங்க இருக்காங்க அப்படின்னு தான் தேடுறாங்க, ஏதோ ஒரு நியூஸை பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்காக. ஆனா இப்ப இந்த இடத்துல டோய் இல்லாததை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே போகும்போது அதுக்குள்ள டோய் எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போக இதை கேட்கிற சேனும் திரும்பி பாக்குறேன். இப்ப நம்ம டோயும் கோவனா அந்த இடத்துல இல்ல. நான் வெளியே வந்ததுல இருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க போனதை பார்க்கவே இல்ல. வேற எப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருப்பாங்கன்னு சேனுக்கு மறுபடியும் டவுட் வருது. கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேருமே அவனோட இடத்துல தான் இருக்காங்க. அந்த சியோக்கு இப்ப கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோவானு பார்த்து டோயும் நான் அவங்கிட்ட போய் பேசுறேன், இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. டோய் திடீர்னு இந்த இடத்துல பார்த்ததும் சியோக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் தர்ற மாதிரி என்னோட பேரை டேமேஜ் பண்ணிருக்க போல இருக்கு. என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்கு உன்னால என்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லா மோசமான விஷயத்தையும் நீ பண்ற. பதிலுக்கு சியோக்கும் உண்மை எப்படியா இருந்தாலும் இப்படிதானே ஒரு நாள் வெளியே வந்தாகணும். இங்க நிறைய பேர் எது உண்மைன்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் உண்மை, மத்ததெல்லாம் போய் தான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பான டோய், மேடம் ஜோ ஒரு நாள் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ ரொம்ப மோசமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி. அவங்களுக்கு நீ பிறந்ததை நினைச்சு மேடம் ஜோ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. உன்னை எப்படியாவது திருத்தணும் அப்படின்றதுக்காக நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயிலுக்கு கூட அனுப்புனாங்க. ஆனா இத்தனை வருஷம் ஆகி நீ திருந்தவே இல்லை, அப்படியே தான் இருக்க. நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லு. அதிகமா ட்ரிங்க் பண்ணிருந்ததுனால தான் நீ அந்த பர்சன் மேல கார் மோதி ஆக்சிடென்ட் பண்ணியா இல்ல வேணும்னே இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாங்க. சியோகோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு அது நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டோயை பார்த்து அவனுடைய கன்னால ஷூட் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம டோய் பயப்படவே இல்லை. அப்படியே திரும்பி நடந்து போகும்போது திடீர்னு அவன் ஷூட் பண்ணிடுறான். ஆனா அவங்க மேல இல்ல, அவங்களை பயமுறுத்துற மாதிரி பக்கத்துல ஷூட் பண்ணிருக்கான். சத்தத்தை கேட்டதும் நம்ம கோவன் வேகமா ஓடி வந்து டோய் கிட்ட போய் உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்டுட்டு இருக்கான். சியோக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து யாருக்கு எப்ப வேணும்னாலும் ஒரு கெட்ட நேரம் வரலாம். எப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன அந்த பர்சனை நான் கார்ல அடிச்சு தூக்கின மாதிரி. நம்ம எவ்வளவுதான் சேஃபா இருந்தாலும் சரி, யார் நம்மள எப்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாதுன்னு சொல்லி அவங்களை இன்டைரக்டா மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கோவனை பார்த்து நீ தானே அவருடைய பாடி கார்டு ஹஸ்பண்ட் எல்லாம், அவளை ப்ரொடெக்ட் பண்ற வேலையாவது ஒழுங்கா பாருன்னு சொல்றான். இதை கேட்டு கோவத்துல நம்ம டோயும் கோவனோட கையை பிடிச்சா அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த ஃபேமஸான யூடியூபரை காட்டுறாங்க. மேடம் ஜோட ஃபியூனரல்ல நடந்த விஷயங்கள்லாம் பிரேக் டவுன் பண்ண போறேன் அப்படின்னு டோய்க்கு அகைன்ஸ்டா அந்த வீடியோல பேசுறதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். மேடம் ஜோ இறந்துட்டாங்கன்னு ஃபியூனரல்ல இருக்கிற எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஆனா இந்த டோயை மட்டும் பாத்தீங்களா, அதே நாள்லயே அவங்களுடைய பாடி கார்டு கிட்ட நேரா போய் அவங்களை மேரேஜ் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்றாங்க. மேடம் ஜோ இறந்தது கூட ஃபர்ஸ்ட் டோய்க்கு தான் தெரியும். இது எல்லாத்தையும் அவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. என்ன எதுவும் சரியா ஒர்க் ஆக மாட்டேது, லைவ் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம கோவனும் டோயும் தான். இவங்களை திடீர்னு உள்ள பார்த்ததையும் இவன் பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாரு எப்படி என்னோட ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு. டோயும் இவனை பார்த்து இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ பார்த்துட்டு இருக்க அந்த வேலைக்கு உனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது அதை பத்தி சொல்லுன்னு சொல்றாங்க. அவனும் ஆரம்பத்துல அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு ஒரு பர்சன் ஆன்லைன்ல பணம் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அது உண்மையாவே யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம டோய் எதுக்கு இப்படி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த சியோக் தான் இந்த பணத்தை அனுப்பியிருக்கான்னு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா போதும். அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனா ப்ரூஃப் தான் எதுவும் கிடைக்க மாட்டேது. இப்ப இந்த யூடியூபரை பார்த்து நம்ம கோவானும் சரி உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா, என்ன வேணும்னு என்கிட்ட தைரியமா கேளுன்னு மிரட்டிட்டு இருக்க. அந்த யூடியூபரும் எனக்கு நிறைய பணம் வேணும், அப்புறம் நான் இப்ப இருக்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கணும். அடுத்த செகண்டே நம்ம கோவன் டோயோட கையை பிடிச்சு அவனுடைய பவர் யூஸ் பண்றான். 3 பேருமே டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க
போலாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய பேங்கோட லாக்கர் ரூம்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த இடத்துல அவ்வளோ பணம் இருக்கு. அங்க கட்டு கட்டா பணத்தை பார்த்ததும் சந்தோஷத்துல இருந்தாலும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா என்ன? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு. கோவன் பதிலுக்கு நீ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் உனக்கு நிறைய பணத்தை தந்துட்டேன். ரெண்டாவது விஷயம், இப்போ உன்னை எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். அது தன்னால நடக்கும். நானும் டோயும் இப்போ இந்த இடத்த விட்டு போயிடுவோம். அடுத்த நாள் வந்து லாக்கர் ரூமை செக் பண்ணி பாக்குறவங்க நீ எப்படி இது உள்ள வந்தேன்னு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. எல்லா ஃபிளாஷ் நியூஸ்லயும் இதுக்கப்புறம் உன்னோட போட்டோ தான் வரும். கொரியால நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம கோவான அவனுடைய பவர் யூஸ் பண்றதுக்காக போகும்போது அந்த ஆளு வந்து அவனுடைய கையை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, என்னோட லைஃபே முடிஞ்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, சரி போனா போகட்டும் நீ உங்க ரெண்டு பேரும் உன்னை காப்பாத்தி அங்க இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம டோயி கோவன் கிட்ட பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு உன்னுடைய பவர்ஸ்ல எதுவும் பிரச்சனை பண்ணாம சரியா வேலை செஞ்சிருச்சேன்னு சொல்றாங்க. லாக்கர் ரூமுக்கு போய் அவங்களுடைய பவர் வேலை செய்யாம இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேருமே உள்ளதான் மாட்டிருக்கணும். இதே நேரம் பார்க் கிட்ட இருந்து நம்ம கோவனுக்கு கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி பேசுறான். பாஸ், நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். என் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அந்த டீமன் புக் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அந்த ஷெல்ஃப்ல தானே நான் நீங்க வச்சேன். அங்க நல்லா தேடி பாருன்னு சொல்றான். நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் பாஸ், அந்த புக் இந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்ல, டோய் கூட நம்ம கோவன் டெலிபோர்ட் ஆகி நேரம் அவனுடைய ஆபீஸ்க்கே வந்துடுறான். அவனும் பேசிக்கிட்டே பின்னாடி ஷெல்ஃப்ல தான் தேடிட்டு இருக்கான். பார்க்க அவன் வந்த விஷயமே தெரியாது. பார்க்கும் போன்ல அவங்கிட்ட இவ்வளவு நேரம் உங்களுடைய வாய்ஸ் கிளியரா கேட்கவே இல்ல, இப்ப என்னமோ நீங்க என் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி அவ்வளவு கிளியரா கேக்குது பாஸ்ன்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ல அவனை திடீர்னு இந்த இடத்துல பார்த்ததும் பார்க்குக்கு ஒரு ஷாக்கு. பார்க் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பியா? அந்த புக் இங்க தானே இருக்கு அப்படின்னு அவன் கையை நீட்டுறான். இப்பதான் நம்ம கோவனுக்கு தெரியுது இந்த இடத்துல புக் இல்லன்னு. இங்க இல்லன்னா அது வேற எங்க போயிருக்கும்? நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த இடத்த கிளீன் பண்ணும்போது நீ கூட வேற எங்கேயாவது இடத்துல மாத்தி வச்சிருக்கலாம்னு பார்க் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம டோயோங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் சும்மா செக் பண்ணிட்டு இருக்கும்போது கோவனோட இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இதுக்கான ஹிஸ்டரி புக் அவங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து நம்ம கோவன் பல பேர்ல பல கெட்டப்ல இருந்திருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனுடைய பேரை நிறைய டைம் சேஞ்ச் பண்ணிருக்கான்னு. அவன் பேருக்கு பின்னாடி சும்மா ஒரு அடமொழி மாதிரி 1ல இருந்து 8 நம்பர் வச்சு அவனுடைய பேரை வச்சிருக்கான். இப்ப இந்த கோவன் தான் அவனுடைய 9th நேம். அப்ப அடுத்து 10ஆவதா நீ வைக்க போற அந்த பேர் எப்படி இருக்கும் டோயே கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கோவன் மாதிரி சிப்பான்னு ஒன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோவானு நான் இந்த பேரை வைக்கவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான். பார்க்கும் டோயை சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க சொல்றது கரெக்ட் தானே? எத்தனையோ வருஷமா நீங்க உங்களுடைய ஃபுல் நேம்ல ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா டோயை சொல்றது கரெக்டா தான் இருக்கும். கோவானும் பதிலுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியமா, டீமன் புக் எங்க போச்சுன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிற வேலையை ரெண்டு பேரும் ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றான். ஆமா, அந்த புக்கை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் டோய் கேட்கும்போது பார்க் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல பேர்ல எதுவும் போட்டிருக்காது. அது பாக்குறதுக்கு கிரீன் கலரா அதுல ஒரு கிறிஸ்டல் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். டோய்க்கும் ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அந்த புக்கை தான் டச் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. கோவன் தான் என்ன அந்த புக்கை டச் பண்ணவே விடல. ஏன் அது அவருடைய பர்சனல் டைரியான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு பார்க்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. டீமன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புக் ஒரு மேனுவல் மாதிரி. கோவானை வெறுப்பேத்துற மாதிரி நம்ம டோயும் என்னது மேனுவலா? எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு தான் மேனுவல்லாம் தருவாங்க, நான் பாத்திருக்கேன். இவனுக்கும் மேனுவலா? கோவானும் பார்க்கிட்ட பாத்தியா தேவையில்லாம எதுக்கு அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். டோயும் பதிலுக்கு அந்த புக் மட்டும் எனக்கு கிடைச்சா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நானே படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் உன்னை என் பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்றேன்ல, நீ எப்படி உன்னை ரீசார்ஜ் பண்றதுக்கு என்ன ஒரு சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ற, அப்படிதான் அந்த புக்ல அப்படி என்னெல்லாம் இருக்குன்ற விஷயம் டோய்க்கும் இப்ப தெரியுது. டீமன்ஸ் உடைய பவர், அதை அவங்க எதுக்காக யூஸ் பண்ணணும், அவங்க பவர்ஸ்க்கான லிமிட்னு எல்லா விஷயமும் அதுல இருக்குன்னு பார்க் சொல்றாரு. பார்க் இப்படி எல்லா டீட்டெயிலையும் வளர்றதுக்குள்ள நம்ம கோவான அவனுடைய வாய மூடிடுறான். சில விஷயம்லாம் டாப் சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி அவங்க 3 பேர் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தது எல்லாம் டேபிளுக்கு கீழே இருக்கிற அந்த டிவைஸ் வழியா அந்த கில்லர் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா இந்த கோவன் சாதாரணமான மனுஷன் கிடையாது. இவன் அட்டாக் பண்றது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் போய் பண்ணணும். இப்போ இந்த கில்லர் கிட்ட தானே அந்த மேனுவல் புக் இருக்கு, அதை எடுத்து எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறான். டீமன்ஸால எப்பவுமே காடுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நடுவில் வர முடியாது. அவன் தேவையில்லாம மனுஷங்களை சாகடிக்கவும் முடியாது, இறந்து போனவங்களுக்கு உயிர் தர முடியாது. திடீர்னு ஏதாவது பெரிய டிசாஸ்டர் மாதிரி நடந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு டீமன் அவனுடைய பவர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு டீமன் மீறி நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கும். மில்லியன் வருஷத்துக்கு தொடர்ந்து நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் கட் பண்ணா கோவான் கிட்ட நம்ம டோய் அவங்களுடைய ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. கோவான் அந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உனக்கு நல்லா தெரியும்ல, நம்ம அவனுடைய பவர் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகி நேரம் அந்த புக் இருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்றாங்க. அவன் பதிலுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. என்னால மனுஷங்களுடைய ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள தேடி மட்டும் தான் டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போக முடியும். அதனால இப்ப டோயோட கையை பிடிச்சி அந்த புக்கு இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த ஷெல்ஃப்லாம் இல்லவே இல்லாது. கடைசியில கோவனும் பார்க்கிட்ட பேசாம இந்த இடத்தோட சிசிடிவி செக் பண்ணி பாரு, ஒருவேளை யாராவது இந்த இடத்துக்கு வந்து அந்த புக்கை இங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்பாங்களா, எனக்கு என்னமோ அந்த சேன் மேல தான் சந்தேகமா இருக்கு. அவனுக்கு மேல டவுட் வந்துருச்சு. நான் யாருன்ற விஷயத்த சீக்கிரமே கண்டுபிடிப்பேன்னு அவன் என்கிட்டயே சொன்னான். இதை கேட்கிற டோய்க்கு கன்ஃபியூஷனா இருக்கு. சேன் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. யாரும் இல்லாதப்ப இந்த இடத்துக்குள்ள வந்து இங்க இருந்து புக் எடுத்துட்டு போற இந்த வேலையெல்லாம் அவன் பண்ண மாட்டான். டோய் அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கோவனுக்கு லைட்டா கடுப்பாகுது. அவன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றதுலாம் உனக்கு முழுசா தெரியுமா? யாரையும் இந்த அளவுக்கு நம்ப மாட்டேன், அவனை மட்டும் எதுக்கு நம்புற? விட்டா இவன் டோய் கிட்ட சண்டை போட்டுருவான் போல இருக்குது. அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபைனல் ரிஹர்சல் இன்னைக்கு நைட்டு தான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த ரிஹர்சலை பாக்குறதுக்காக ஆடிட்டோரியம்ல உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா உள்ள வரதை பார்க்கும்போது இவனுக்கு கோவம் வருது. அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நான் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்? இவங்க ரெண்டு பேரும்
மத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சும்மா தானே இந்த மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது. இதை பார்க்கும்போது நம்ம கோவனுக்கு அவன் ட்ரீம்ல வந்த விஷயங்கள் தான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பொண்ணு யாரா இருக்கும், கடைசி வரைக்கும் அவளுடைய ஃபேஸ் நம்மளால பார்க்கவே முடியலையே அப்படின்னு. இவன் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு ரிஹர்சல் முடிஞ்சதும் இங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறான். என்ன இந்த கோவன் நம்மள பாராட்ட கூட இல்லைன்னு யூன் அவங்க கிட்ட பேசுறதுக்காக எழுந்து வராங்க. அப்ப டோய் தான் நேரம் யூன் கிட்ட வந்து இந்த ரிஹர்சல் ரொம்ப நல்லா இருந்தது, நீ நல்லாவே டான்ஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. நீ என்ன பாராட்ட தேவையில்ல, இந்த ரிஹர்சல்லாம் நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, போய் உன்னுடைய வேலை என்னவோ அதை பாருன்னு டோய் கிட்ட திமிரா பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு கோவனை காட்டுறாங்க. வெளியே வந்து அங்க இருக்கிற ஒரு ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்கான். அந்த பெயிண்டிங்ல கூட 2 பொண்ணுங்க ஸ்வாட் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. நீங்க ஏன் இன்னைக்கு யூன் கிட்ட செய்ய பேசவே இல்ல, ரிஹர்சல்லாம் அவங்க நல்லா தான் பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை அவங்கள பாராட்டி இருக்கலாம்ல. உடனே நம்ம கோவானும் அந்த பெயிண்டிங்க பார்த்துக்கிட்டே, இந்த பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரியே தான் என் ட்ரீம்ல வர்ற அந்த பொண்ணு ஸ்வாட் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாதிரி வந்தது, இதனாலதான் நான் அங்க இருந்து எழுந்து வெளியே வந்துட்டான்னு சொல்றான். அப்படி இந்த ஏன்ஷியன்ட் டைம்ல வர்ற இந்த பொண்ணு யூனா இல்ல நம்ம டோயா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.